அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு, ராகு, கேது, சனி நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் ரிஷபராசியில் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த வருடம் முடியும் வரை செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் குரு வக்கரமாகி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு மீண்டும் முன்னோக்கி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 9 நவரங்களில் குரு பகவான் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது எதிர்பாராத செல்வம் செல்வாக்கு உயரும். இப்போ சிம்மராசிக்கு 10ஆவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்மராசிக்கு செவ்வாய் பகவான் சுக பாக்கியாதிபதி, வீடு, மனை, நிலம், சொத்து பத்துலாம் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். தந்தை வழி அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான குரு சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நகை ஆபரணம் எடுக்கலாம். 1 பவுனோ, 2 பவுனோ, 5 பவுனோ, 10 பவுனோ நகை ஆபரணம் எடுக்கலாம். அல்லது வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். நிலபுல சொத்து சேர்க்கை சிம்ம ராசி என்பதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை வழி அதிர்ஷ்டம் உண்டு. தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் மூலம் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அந்த சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான பாகம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும். சிம்ம ராசிக்கு 2ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அவர் கிடுகிடுன்னு சிம்ம ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சென்னாக பாம்பு 2ஆவது வீட்டிலே கேது வரும்போது பணத்தை பக்குவமாக செலவு பண்ணணும். மற்றவர்களை குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நிலம் பக்கத்துக்காரு பக்கத்து நிலத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பேச்சில் கவனமாக இருக்கணும். எடுத்தெறிந்து வெட்டு வெட்டுக்குன்னு பேசக்கூடாது. 2ஆவது வீட்டிலே கேது வரும்போது எந்த அளவு நீங்கள் பணத்தை சேமிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத செலவுகள் பண்ணிங்கன்னா சிம்ம ராசி என்பதற்கு பணம் இருந்த இடம் தெரியாத போயிடும். 2ஆவது வீட்டிலே கேது வரும்போது குடும்பத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சி குறைவு, பண தட்டுப்பாடு, யார்கிட்டையும் வாக்கு கொடுக்க முடியாது. அப்படியே வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. வெட்டு வெடுக்குன்னு கோபத்துடன் பேசுகிற மாதிரியான அமைப்பு தான் இந்த கேது ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கேயம், மூட்டு, கை, கால், எலும்பு வலி இதெல்லாம் 2ஆம் வீட்டில் கேது வரும்போது ஏற்படுத்துவார். சிம்மராசியை நோக்கி கேது வரும்போது சிம்மராசி என்பர்கள் இந்த குரோதி வருடம் பிற்பாதி வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து கொள்ளுங்கள். தங்க நகையிலையோ சொத்து பத்து நிலத்திலேயோ நீங்கள் முதலீடு செய்து கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சிம்ம ராசி அன்பர்கள் நண்பர்களோ, உறவினர்களோ, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நீங்கள் கைமாத்தா பணம் கொடுத்துருந்தாலும் சரி, வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த கொடுத்த பணத்தை இப்போயே வசூல் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு அஷ்டம சனி. கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கிறது நல்லது.
கையில் பணம் இருக்குது, வட்டிக்கு விடலாம் அப்படின்னு யாருக்கும் நீங்கள் வந்து கடனாக கொடுக்காதீங்க, கைமாத்தா கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா மறுபடி திரும்ப வராது. அப்புறமேட்டி காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய நிலை வந்துடும். சிம்ம ராசி என்பர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டில் ராகு வரும்போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இப்படி வந்து எதிலாவது ஒன்று போய் மாட்டி விட்டுருவார். 8வது வீட்டில் ராகு வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போது கீழே விழுந்து கை காலில் எலும்பில் காயங்கள் ஏற்பட்டுரும். அவர் நோய் நொடி மருத்துவ செலவு பணம் வந்து விரயமாகிவிடும். சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம் கையில் வந்து பணம் வைத்திருக்காதீங்க. சேமித்த பணத்தை வந்து எதிலாவது ஒன்று முதலீடு செய்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது, அவர் வந்து வக்கரகதியில் இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் சுப காரியங்கள் செய்யலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம். 7வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் பெரும்பாலும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஏமாற்றவே பார்ப்பார்கள். சிம்மராசி என்பர்கள் எதில் வந்து நிதானமாக கவனமாக இருக்கணும். கோச்சாரத்திலே குருபகவான் 10வது வீட்டிற்கு வரும்போது தொழில் வேலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இப்போ வந்து சுகஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும். வீட்டை விட்டு வெளியிடத்தில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி சிம்மராசி இளைஞர்களுக்கு அமையும். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள், புதிதாக நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள், புதிதாக தங்க நகை ஆபரணம் எடுக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். இது வந்து உங்களுக்கு பூமியால் லாபம், நிலபுல சொத்துக்களால் லாபம், தந்தை வழி சொத்துக்களால் லாபம். சிம்மராசி என்பதற்கு ஒரு லாப நோக்குடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. குரு, ராகு, கேது, சனி நட்சத்திர சார பயிற்சி ஆகும்போது சிம்மராசி என்பதற்கு எல்லாமே சாத்தியமாகும். இப்போ வந்து நீங்கள் முயற்சி செய்யும் போது எல்லாம் சாத்தியமாகும். வேலை தொழில் நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி தடையின்றி வருமானம் கொடுக்கக்கூடிய வழியில் சிம்மராசி என்பதற்கு இருக்க போகிறது. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் வந்து மங்களக்காரகன், குருபகவான் வந்து தனக்காரகன். பெரும்பணத்தின் அதிபதி வந்து குருபகவான். அதே மாதிரி தங்க நகை ஒருவருக்கு வந்து மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் இந்த குருபகவான். அதே மாதிரி சுப காரியங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு அதிபதியானவர் குரு. சிம்ம ராசி என்பதற்கு 10வது வீட்டிலே சுகஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது பூர்வ புண்ணிய பலன் உண்டு. திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். உங்கள் பேர பிள்ளைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய வழியில் சிம்ம ராசி என்பதற்கு வசதி வாய்ப்புகள் வரப்போகிறது. தனக்காரகன் மங்களக்காரகன் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி என்பதற்கு குடும்பத்திலிருந்து மங்கள காரியங்கள் நடக்கும். செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலில் தடையின்றி வருமானம் வரும்போது, பணம் வந்து கட்டுக்கட்டாக தேவைக்கு மீறி வரும்போது வீடு கட்டலாம், நிலபல சொத்து வாங்கலாம், தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். கடன் இருந்துச்சுன்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். வசதி வாய்ப்பு வந்து இப்போ இருக்கின்ற இந்த 4 கிரக நட்சத்திர பெயர்ச்சி வந்து சிம்மராசிக்கு வசதி வாய்ப்புகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது மண், நிலம், விவசாயம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு, ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் சிம்மராசி அன்பர்கள் வெற்றி பெறலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேது, ராகு, சனி பகவானை விட குரு பகவான் வந்து ஆவணி மாதம் 3ஆம் தேதி பிறகு ஒரு நல்ல ஸ்தான பலம், நட்சத்திர சார பலம் பெறும்போது
சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் மனம் போல் எண்ணம் போல் செய்கின்ற வேலை தொழில் தடையின்றி நல்ல வருமானங்களை கொடுக்க போகிறது. சம்பாதிக்கின்ற பணத்தை ஜாம் கோம்னு செலவு செய்து விரயம் செய்யாதீர்கள். பணத்தை முதலீடு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலை சாதகமாக இல்லை. அஷ்டமச்சனி வருகிறது. ஜென்ம ராசிக்கு கேது வரும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணம் சேமிக்க முடியாது. இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.